ஆம், சார் சார் ஒரு நிமிஷம் தனியா பேசணும். கான்ஸ்டபிள் வாங்க. என்ன ராஜேஸ்வரி, எப்படி இருக்க? நீ என்ன பண்றீங்க? நீ இன்னும் திருந்தவே இல்லையா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கும் அண்ணாமலை குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? என் பையன் இந்த வீட்ல தான் மருமகனா இருக்கான். லீலாவதி பொண்ணதான் என் பையன் கல்யாணம் பண்ணிருக்கான். உன் பையனா? யாரு? அவன்தான் என் மகன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? உனக்கு வருண் பிடிச்சிருக்கு, வருணுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதான் விட்டு கொடுத்துட்டேன். இல்லக்கா, இந்த கல்யாணம் நின்னா கூட பரவாயில்லன்னு நியாயமா நீதான் நினைச்சிருக்கணும். ஆனா எந்த ஒரு நிலைமையிலையும் நீ அப்படி நினைக்கல. இன்னும் சொல்ல போனா நான் உடைஞ்சு போய் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னதும் நீதான் எனக்கு ஆதரவா பேசி தைரியத்தை கொடுத்து நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு உதவி பண்ணிருக்க, என்ன சந்தோஷப்படுத்தியிருக்க. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. இனி நீ ஹாப்பியா இரு. புகுந்த வீட்டுக்கு போற பொண்ணுக்கு இதுதான் நீ கொடுக்கற அட்வைஸா? கூட்டு குடும்பத்தை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அன்னைக்கு உன்னை யார் வீட்டுக்கும் போக தகுதி இல்லைன்னு சொன்னேன். இப்போ அதை நீ ப்ரூவ் பண்ற. உன்னை நீ மாத்திக்கலனா கண்டிப்பா எந்த வீட்டுக்கும் மருமகளா போக முடியாது. ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நாங்க ஒரு சின்ன குடும்பமா வாழ்ந்துட்டோம். அதான் அவ்வளோ பெரிய குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இப்படி சொல்லிட்டா. அக்கா, அத்தை கிட்ட சாரி சொல்லு ப்ளீஸ். சொல்லுக்கா. சாரி. மன்னிச்சிடுங்க அத்தை, ப்ளீஸ். சரி, நேரமாச்சு, கிளம்பல வாமா. சரிங்க அத்தை. அக்கா, நீயும் சீக்கிரமா வா. வா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மண்டபத்துல இருந்து கிளம்பிடலாம்லமா? கிளம்பலாம்க்கா. என்னம்மா? அம்மா, நான் உன்னையோ அப்பாவையோ ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சிடுமா. உன்னால எங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்ததில்லம்மா. நீ கண்டதே யோசிச்சு மனசை குழப்பிக்காத. எங்களை விட உன்னை நல்லா பார்த்துக்கிற ஒரு குடும்பத்துல தான் உன்னை ஒப்படைச்சிருக்கோம். அதனால நீ கலங்கக்கூடாது. மாப்பிள்ள, இங்க வாங்க.
அத்தை, என்னது இது? ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. எல்லாரோட மனசும் சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல இன்னொரு நல்ல காரியத்தை பத்தி இப்பவே பேசிட்டா நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு படுது. அத பத்தி பேசதான் உங்க எல்லாரையும் நிக்க சொன்னேன். என்ன பெரியம்மா? ஒண்ணு இல்ல சுந்தரராஜா, ஊர்ல இருக்கிற என் பேரனுக்கு வான்மதியை கட்டி வைக்கலான்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதான் இந்த சபையிலேயே வச்சு கேட்டுடலான்னு கேக்குறேன். ஐயோ வானு, வேணான்னு மட்டும் சொல்லிடாதம்மா, சரின்னு சொல்லிடு. வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன். வெண்ணிலா மாதிரி வான்மதியும் பக்குவமான பொண்ணா தெரியுறா. ஏன் அண்ணாமலை, நான் எடுத்த முடிவு சரிதானே? ஏமா, உங்க குடும்பத்துல யாரையாவது கட்டிக்கணும் நான் கேக்குறாங்க? அவங்க குடும்பத்துக்காக தானே பொண்ணு கேக்குறாங்க. பெரிய மனுஷியா வான்மதி நல்ல பொண்ணு, தாராளமா கட்டி வைங்கன்னு சொல்றதுக்கு என்ன? உங்க வாயில இருந்து முத்து உதிர்ந்து போயிடுமா? பேசி முடிச்சிட்டீங்களா? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். அதை எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது. ஆண்டி, ஒரு நிமிஷம். நீங்க பேசும்போது குறுக்க பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க பெரியம்மா உங்ககிட்ட கோவமா பேசியிருக்கலாம். ஆனா அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் என் மனசை உறுத்திட்டு இருந்த கேள்விங்க தான். நியாயமா இத என் அப்பா அம்மா தான் உங்ககிட்ட கேட்டிருக்கணும். ஆனா அவங்களுக்கு கேக்குறதுக்கு மனசு இல்ல. அப்படி இல்லம்மா. ஆனா எனக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சாகணும். ஒவ்வொரு தடவையும் என் கல்யாண விஷயமா யாராவது ஏதாவது பேச வந்தா அதையும் தடுத்து வேண்டான்னு சொல்றீங்க.